தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வேல்முருகன். வணக்கம். வணக்கம். இப்ப தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியாகாது. கன்னட மொழி குறித்து அவமதிக்கும் விதத்துல கமலஹாசன் பேசியிருக்கிறார். கடும் கண்டனம். நீதிபதியிலிருந்து கன்னட அமைப்பினர் கடைக்கோடி இருக்கிற வரைக்கும் அங்கு எதிர்ப்பு வருது. இந்த எதிர்ப்பை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுமா? கண்டிப்பாக கமலஹாசன் எக்காரணத்தை கொண்டும் இதில் மன்னிப்பு கேட்கக்கூடாது. காரணம், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்பதை உலகத்தில் பல்வேறு மொழியியல் அறிஞர்களும் வரலாற்று பேராசிரியர் பெருமக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தங்களுடைய பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்கான இருக்கைகளை அமைத்து கௌரவித்திருக்கிறது. இந்த சூழலில் தன்னுடைய சக நடிகரை, சக நண்பரை பாராட்டுகின்ற வகையில் நாம் எல்லாம் ஒரு மொழி குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் உணர்வுள்ளவர்கள் என்கிற ஒரு நட்பு பாராட்டுகின்ற, நட்பு கரம் நீட்டுகின்ற வகையில் தான் கமலஹாசன் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தாய்மொழி தமிழில் இருந்துதான் கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகள் பிரிந்ததாக அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது வரலாற்று ரீதியாகவும் மொழியியல் அறிஞர்களின் கூற்றின்படியும் உண்மை. ஆக ஒரு உண்மையை உறக்க சொல்லுகின்ற போது அதை சகித்துக் கொள்ள முடியாமல், அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கர்நாடக மாநிலத்தினுடைய காங்கிரஸ் முதலமைச்சரிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவரிலிருந்து அங்க இருக்கிற துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், கன்னட வேதிய அமைப்புகள், அங்க இருக்கிற கன்னட சாம்பர் என்று சொல்லக்கூடிய திரைப்பட துறையினர் என்றும் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக இதற்காக கூக்குரலிடுவதும் கூச்சலிடுவதும் எதிர்ப்பதும், கமலஹாசனுடைய படத்தை திரையிட விட மாட்டோம் என்று சொல்லி அந்த பதாகைகளை கொளுத்துவதும், திரையரங்களை அடித்து நொறுக்குவதும், தமிழர்களுடைய உரிமைக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழலை உருவாக்குகிற முயற்சிக்கிற இந்த நடவடிக்கையை ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் சார்பாக, தாய் தமிழ் நாட்டின் சார்பாக நான் என்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். அதே வேளையில் எச்சரிக்கை செய்யவும் விரும்புகிறேன். காரணம், ஒரு கருத்தை சொல்லுகின்ற போது அதுக்கு மறு கருத்தை நீங்கள் வெளியிடுங்கள். இல்லை இல்லை, தமிழை விட எங்கள் தாய்மொழிதான் உலகத்தில் தலைச்சிறந்த மொழி என்று நீங்கள் சொல்லிவிட்டு போங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாட்டுடைய மொழியில் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியை கூட சகித்துக் கொள்ள முடியாமல் நீங்கள் இன்றைக்கு எங்கள் மீது பாய்வது என்பதும், இங்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நடிகர் தயாரித்து வெளியிடும் படத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது எப்படி ஏற்புடையதாகும்? இப்போ உங்களுடைய திரைப்படத்துறையை சேர்ந்த உங்க கன்னட மொழியில வெளிவந்து இங்க டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட KGF பாகம் 1, 2 நூற்றுக்கணக்கான கோடி தமிழர்கள் நாங்கள் அள்ளி கொடுக்கவில்லையா? நாங்கள் அதை தடுத்தோமா? நீங்கள் காவேரி பிரச்சனையில் தமிழர்களை தாக்கியிருக்கிறீர்கள், கொண்டிருக்கிறீர்கள், நூற்றுக்கணக்கான எங்கள் பேருந்துகளை கொளுத்திருக்கிறீர்கள், எங்கள் வீடுகளை சூறையாடி இருக்கிறீர்கள், அகதிகளாக நாங்கள் அண்டா குண்டாரிகளை கையில் எடுத்துக்கொண்டு, கிடைத்ததை கையில் எடுத்துக்கொண்டு காவேரி கரையோரம் நடந்து உயிர் பிழைத்தால் போதும் என்று வந்தோம். அதையெல்லாம் மனதில் நினைத்து நாங்கள் திருப்பி தாக்கணுமா? ஆக தமிழர்கள் என்றாலே நாங்கள் உங்களிடத்தில் அன்பு பாராட்டுகிறோம், நட்பு பாராட்டுகிறோம், நட்புகரம் நீட்டுகிறோம். ஆனால் தொடர்ந்து எங்கள் லாரி டிரைவரை அடித்து அம்மனமாக்குவது, படிக்க சென்ற கல்லூரி மாணவர்களை அடித்து தோப்புக்கரணம் போட சொல்வது, காவேரியில் தண்ணீரா கேட்கிறாய் என்று வாயில் சிறுநீரகம் கழிப்பது, இதுதான் பண்பாடா? இதுதான் நீங்கள் மூத்த மொழி என்று கொண்டாடுகின்ற கர்நாடகத்தில் செய்கின்ற வேலையா? இதற்கு நீதி கேட்டு நீதிமன்றத்தை நாடினால் நீதியரசர் நாகப்பிரசன்னா அவர்களும் தன்னை ஒரு கன்னடராக நினைத்துக் கொண்டு அவர் கமலஹாசனை குறித்து பல கேள்விகளை எழுப்புகிறார். கமலஹாசன் என்ன மொழியில் அறிஞரா என்று கேட்கிறார், வரலாற்று பேராசிரியர் என்று கேட்கிறார். நான் கேட்கிற என்னுடைய தாய்மொழி தமிழ், என் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூலதனமான மொழி என்பதை அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதை கருத்தில் ரீதியாக நீங்கள் மறுதுக, இல்ல உங்க மொழியில் வல்லுநர்களை விட்டு ஆதாரத்தோடு நீங்க நிரூபிங்க. இது செம்மொழி ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்ட போது செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. ஆக தமிழ் உலகத்தின் மூத்த மொழிகள் என்பதை உலகத்தின் பல்வேறு இந்திய நாட்டை சாராத பிற மொழியாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் மிகச்சிறந்த மொழி என்கிற அடிப்படையிலும் நம்முடைய உழைப்பின் அடிப்படையிலும் தான் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு தீவுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியை குறித்து ஒரு நடிகன் ஒரு கருத்தை தெரிவித்தால் அது நட்பு பாராட்ட வேண்டும். நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள், ஒரு மொழி குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள், நாம் அண்ணன் தம்பிகள் என்கிற ஒரு ஒற்றுமை உணர்வை ஊட்டுகின்ற வகையில் பேசிய அந்த கருத்திற்காக நீங்கள் அத்தனை பேர் இப்படி ஒரு மொழி வெடிபிடித்து ஒரு மனித குலத்திற்கு விரோதியாக, மனிதகுல விரோத உணர்வுடன் தமிழர்களை பார்க்கின்ற இந்த பார்வையும், நீங்கள் அறிவிக்கின்ற போராட்டங்களும், உங்கள் எச்சரிக்கைகளையும் நாங்களும் ஆண்டாண்டு காலமாக பொறுத்து போவோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இனி என் தமிழர்களுக்கு, அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு, எங்கள் உடைமைகளுக்கு, உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாத சூழலை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடும் தாய் தமிழகமும் எதிர்வினை ஆற்ற நேரிடும் என்பதை நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு எந்த பிரதி மாநிலத்து மக்கள் மீதும் வெறியும் கிடையாது, உங்கள் மீது பகை உணர்வும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இது ஒரு மொழியை குறித்து ஒரு கருத்தை கூட உங்களால்
ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை, பகிர்ந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, சகோதரத்துடன் அதை புரிந்து கொள்ள முன்வரவில்லை என்று சொன்னால், இப்படி ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து அங்க இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் கன்னட வேதி அமைப்புகளும் திரைத்துறையினும் ஒன்றாக இணைந்து இப்படி எங்களை நீங்கள் குத்தி குதறுவது என்பது ஜனநாயகத்துக்கு மாண்புகளுக்கு எதிரானது. நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும். கர்நாடக தலைமை நீதியரசர் இதை அனுமதிக்கிறாரா? டெல்லி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர்கள் இன்றைக்கு தன்னை ஒரு கன்னடராகவே கருதி, தன்னுடைய கன்னட மொழி குறித்து பற்றுள்ளவராக கருதி எங்கள் மீது சேற்றை வாரி பூசுகின்ற கேள்விகளை எழுப்புகின்ற இதற்கெல்லாம் நீதியரசர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, அங்கு வாழ்கின்ற எம் தமிழர்களுக்கும் எமது உடைமைகளுக்கும் உத்தரவாதத்தை அந்த மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு சிறு கீறல் அங்கு வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஏற்பட்டால் கடந்த காலங்களை பொறுத்தது போல் நாங்கள் பொறுக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னட அமைப்புகள், இங்கு இருக்கிற கன்னட முதலாளிகள், இங்கு இருக்கிற கன்னட நிறுவனங்கள், கர்நாடக சொந்த அரசுக்கு சொந்தமான அத்தனை நிறுவனங்களையும் தமிழர் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் நாங்கள் முற்றுகிட வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறேன். ஓகே, நன்றி திரு வேல்முருகன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து